Hi, my name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு வீடியோவில் இந்த லோபியா பீன் அதாச்சும் காராமணியை எப்படி விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்குறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சீட்லிங் டெவலப்மெண்ட். இந்த நாற்றுகளோட வளர்ச்சியிலேருந்து நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். காராமணி விதைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விதைச்சதுலேருந்து கரெக்டாக ஒரு 5 நாள்லேயே அதை ரொம்ப அழகாக முளைக்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் இந்த விதைகள் முளைக்கிறதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது கரெக்டாக விதைச்சதுலேருந்து 7 நாள் கழிச்சிருக்கு அப்டேட். அண்ட் இந்த விதைகள் வந்து நீங்கள் விதைச்சதுலேருந்து ஒரு 12 நாளில் நீங்கள் அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துடும். இந்த நாற்றுக்கள் எப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு நாற்றை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதோட அடியில் அதோட வேர் பகுதின்றது ரொம்ப ரொம்ப அழகாக கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிருக்கும். அதுக்குன்னு இருக்க அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏரியாவை சுற்றி தட் நீங்கள் பார்க்கலாம். அந்த ட்ரூ லீவ்ஸை தான் அந்த செட் லீவ்ஸ்ன்றதும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக முளைச்சி வந்திருக்கும். ஆனால் இந்த சீட்லிங்கோட ஹைட்டை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணால் இது வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த காராமணி நாற்றுக்களை அதோட ஃபைனல் லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேன் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த காராமணி செடிகள் வளர்க்குறதுக்கு. அண்ட் நான் மண் கலவிக்கு என்னோட ஓன் ஒரு சாயில் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு சம்மர் சாயில் மிக்ஸ். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ இருக்குது. அதை நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, பிகாஸ் அது ஒரு பெரிய டாபிக். அதுக்கான வீடியோ நான் கொடுக்குறேன். ஒரு ப்ராப்பரான மண் கலவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அந்த நாற்றுகளை பார்க்குறப்போ ஒரு சின்ன மார்க் மாதிரி இருக்கும். அந்த மார்க் அளவுக்கு நீங்கள் அந்த நாற்றுகளை ஆழமாக புதைக்கணும். ரொம்ப ஆழமாகவும் புதைக்கக்கூடாது, ரொம்ப மேலேயும் புதைக்கக்கூடாது. அந்த மார்க்குக்கு எங்கே இருக்குன்றதை செக் பண்ணி கரெக்டாக நீங்கள் அதை புதைச்சாலே போதும். ஒன்ஸ் நீங்கள் சீட்லிங்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண உடனே தண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் டிலே பண்ணிங்கன்னா அந்த வேறுன்றது கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்ன்ற ப்ராசஸ்குள்ளே போயிடும். அண்ட் 20 நாள் கழிச்சு இந்த செடியோட ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்றது இப்போ பார்க்கலாம். மற்ற பீன்ஸ் செடி மாதிரி இல்லாமல் இந்த காராமணி இது வந்து ஒரு கொடி வகை. இது ரொம்ப ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு கொடி தான் இந்த காராமணி. அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஒரு கரெக்டான பந்தல் அமைப்பு கண்டிப்பாக ரெடி பண்ணணும். பிகாஸ் இது வந்து ஒரு ஹை ஹீல்டிங் பிளான்ட், அதாச்சும் ஒரு அதிகப்படியான அறுவடை கொடுக்கக்கூடிய ஒரு கொடி வகை தான் இந்த காராமணி. அண்ட் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்ச எல்லா செடியும் ஒரே மாதிரி ஈவனான க்ரோத் கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்காது. நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு வாட்டர் கேனில் இருக்க காராமணி செடிகள் வந்து அப்படியே இருக்குது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது. பட் ஆனால் இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஒரு வித்தின் அந்த ரூட்ஸ்லாம் அதோட சாயில் செட் ஆன உடனே இதுவும் மடமடன் வளர ஆரம்பிச்சு. அண்ட் இப்போ 40 நாள் கழிச்சு இந்த காராமணி கொடிகளோட 2வது அப்டேட் பார்க்கலாம். வித்தின் ஒரு 40 டேஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காராமணி பூ வைக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் பூவும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காராமணியை டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் 45 நாள் கழித்து நம்ம இந்த செடியிலிருந்து ஒரு முதல் அறுவடை எடுத்துடலாம். ஸோ இந்த காராமணி செடி வளர்ப்புற நீங்கள் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த செடி அந்த காராமணியை ப்ரொடியூஸ் பண்ண நீங்கள் அதை அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் டிலேவாக விட்டாலும் அது அறுவடையோட ப்ரொடக்ஷன்றது டிராஸ்டிக்கலாக கம்மியாயிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ அறுவடை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அந்த பிளான்ட் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அதிகமான இன்னும் கொஞ்சம் ஈல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ரெகுலரான கன்சிஸ்டன்சியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மோரோவர் இந்த காராமணி வந்து நீங்கள் 2 டைப்பில் அறுவடை பண்ணலாம். அது எப்படின்றது இந்த வீடியோட எண்ட்ல நீங்க பாப்பீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ இந்த பாட்டம் லீவ்ஸ், அதாவது இந்த அடியில் இருக்க இலைகள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துருப்பேன். இது வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ். பிகாஸ் நீங்கள் அப்படி பண்ணால் தான் இந்த அடியில் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஈவனான ஏர் ஃப்ளோன்றது இருக்கும். அப்படி இல்லைனா செடின்றது ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இருக்கும். அண்ட் செடியை வந்து ரொம்ப சஃபகேட் ஆகும் நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப அடர்த்தியாக ஒரு குறுகிய இடத்துல வளர்க்குறப்போ. அண்ட் இந்த பிரின்சிபல் வந்து எல்லா செடிகளுக்குமே அப்ளை ஆகும். இப்போது 55 நாள் கழித்து 3வது அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த காராமணியோட அறுவடைன்றது பிகினிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் எவ்வளோ அறுவடை கொடுக்குதோ அதே தான் அந்த செடியோட ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா அறுவடை முடிஞ்சுட்டு அடுத்த ப்ரொடக்ஷன் வரப்போ இன்னமும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். பிகாஸ் இந்த கொடிகள்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக படர்ந்துகிட்டே போகும். ஒன்ஸ் அதிகமாக அந்த கொடிகள் படறப்போ அதோட ப்ரொடக்ஷன்றதும் அதிகமாகிட்டே தான் போகும். அண்ட் இப்போ இருக்க இந்த ஆடிப்பட்டத்துக்கும் அந்த அடுத்த ஒரு குளிர்காலத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஏற்ற ஒரு பயிர்னா இந்த காராமணி. அண்ட் இந்த காராமணியில் நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் எல்லா வெரைட்டியும் இப்போ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த காராமணி கொடியிலேருந்து நம்ம 2வது அறுவடை எடுத்துடலாம். இந்த செடிக்கு உரம் கொடுக்கலாமான்னு கேட்டால் மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி உரம் எதுவும் நான் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் நான் மண் கலவையை நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ப்ராப்பராக ஒரு ஹை அசிடிக்காக தான் நான் ரெடி பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு உரம் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த டைமில் இந்த முதல் அறுவடை இல்லை 2வது அறுவடை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதுக்கான உரம் கொடுங்க. அந்த செடி அதோட க்ரோத்தை இன்னும் அதிகமாக ப்ரொமோட் பண்ணும். அண்ட் உரத்துக்கு நீங்கள் வெறும் மண்புழு உரம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மாட்டு எரு, மண்புழு உரம், வேப்ப முன்னாடி இது 3 கலந்து கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ 70 நாள் கழிச்சு இந்த காராமணி கொடிகளோட
4வது அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். மாடி தோட்டத்தில் இந்த காராமணின்றது உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளான்ட் நீங்கள் வளர்க்குறதுக்கு. ஏன்னா இது வளர்க்குறதுக்கு ரொம்ப அதிகமான ஸ்பேஸோ இல்லை அதிகமான ஒரு கவனிப்போ தேவை கிடையாது. ஒரு குறுகிய இடத்துல ஜஸ்ட் லைக் தட் நம்ம ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு கொடி வகை தான் இந்த காராமணி. அண்ட் இதில் பூச்சி தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மைன்யூட்டான அந்த பேசிக் அந்த இலைப்பேன் மாதிரியான பூச்சி தாக்குதல் மட்டும்தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் வேப்ப எண்ணெயை வச்சு. இப்போ நம்ம இந்த கொடிகள்லேருந்து 3வது அறுவடை எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அறுவடையை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ள அறுவடை டிலே பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த செடியோட அறுவடை அந்த ப்ரொடக்ஷன்றது கம்மியாகிட்டே இருக்கும். ப்ரொடக்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெகுலராக அறுவடை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது இந்த காராமணி கொடிகளோட கடைசி அப்டேட் எனக்கு கடைசி ஹார்வெஸ்ட்டை பார்த்துடலாம். இந்த வீடியோக்கான கடைசி அப்டேட் எனக்கு கடைசி ஹார்வெஸ்ட் இதுதான். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த காராமணி நீங்கள் 2 டைப்பில் அறுவடை பண்ணலாம். அது என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த 2 டைப்பில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து நீங்கள் காராமணியை ஒரு பீன்ஸ் மாதிரி ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கிறப்போ நீங்கள் அறுவடை பண்ணலாம். இது ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லா டெண்டராக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த காராமணியை அப்படியே இன்னும் ஒரு 4 to 5 days விட்டிங்கன்னா அந்த அரிசியெல்லாம் சுருங்கிட்டு உள்ளே வந்து ஒரு சின்ன விதை மாதிரி ரெடி ஆகும். அண்ட் அந்த சாஃப்டான விதைகளை நீங்கள் தனியாக அறுவடை பண்ணலாம். யூ கேன் சி ரைட் சைடில் இருக்கிற காராமணியில் நான் அந்த விதைக்காக எடுத்தது, அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுலாம் அந்த பீன்ஸ்க்காக எடுத்தது. இந்த பீன்ஸ்க்காக எடுத்த காராமணின்றது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டெண்டராகவும் இருக்கும். அண்ட் அஸ் வெல் அஸ் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அண்ட் அந்த விதைக்காக கலெக்ட் பண்ண காராமணி வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு உள்ளே இருக்க அந்த விதைகளை மட்டும் எடுத்து அதையும் நீங்கள் தாராளமாக சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் காராமணியை எப்படி விதையிலேருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்குறதுன்றத டீடைல் வீடியோவை பார்த்துட்டோம். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் எ பெட்டர் என்விரான்மெண்ட். தேங்க்யூ.